இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிரீமியர் எனர்ஜியோட ஸ்டால்ல தான் இருக்கும். இப்போ சார் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர் எனர்ஜியோட ஓல் தமிழ்நாடுக்கும் இவரே சார் தான் மேனேஜர். சாரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன். சார் ஹாய் சார். ஹாய் சார். எப்படி நல்லா வணக்கம் சார். இப்போ சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனல்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபர்தர் டீடைல்ஸா வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் நம்ம வந்து பிரீமியர் எனர்ஜிஸ்ன்ற கம்பெனில இருந்து இருக்கோம். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஓஎம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பிராண்ட்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஓன் செல்ஸ் அண்ட் மாடியூல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. செல்ஸ் பார்த்தீங்கன்னா நாமளே மேக் பண்ணி அதுலேருந்து மாடியூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதில் வந்து 2 விதமா பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பைஃபேஷியல் பேனல், இன்னொன்று மோனோஃபேஷியல் பேனல். பைஃபேஷியல் பேனல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசிஆர்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே மேக் பண்ண பேனல்ஸ். அதை கொடுத்தாதான் நம்மளுக்கு மானியம் கிடைக்கும், சப்சிடி கிடைக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அதிகபட்சம் வந்து 565 வாட் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டிசிஆர் பண்ணல 565 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நான் டிசிஆர்ல வந்து மோனோபார்க் இருக்கு, மோனோபார்க் பைஃபேஷியல் இருக்கு, டாப்கான் இருக்கு. இப்ப நம்ம முன்னாடி நிக்கிறோம்ல, இது வந்து டாப்கான் பேனல் சொல்லுவாங்க. 590 இது 590 வாட் பிக் இது. ஆனா நான் டிசிஆர் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 630 அடுத்த மாசத்துல இருந்து கொடுக்கும். அதுவும் நான் டிசிஆர் டாப்கான் கேன் டைப். சரி, இப்போ டிசிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த 560 சொன்னீங்களா சார், அது டாப்கான்ல இல்ல? டிசிஆர்ல அடுத்து இப்ப இருக்கிறது 540 பைஃபேஷியல் மோனோபார்க். அடுத்து வர போறது 565 575 எல்லாம் பாத்தீங்கன்னா டாப்கான். அது வந்து இப்போ வந்துச்சுங்களா இல்ல நெக்ஸ்ட் மந்த் இப்ப ட்ரையல் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மார்க்கெட்ல அவைலபிள் கிடைச்சிரும் நம்மளுக்கு. பேனல் பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சியில இப்போ ஸ்டாக் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மத்த மாவட்டங்களையும் ஸ்டாக் வச்சு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி சார், இதோட எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 23.7% வரும் டாப்கான் பொறுத்த மட்டும். டாப்கானோட அட்வான்டேஜ் என்னன்னா டீக்ரேடேஷன் இருக்காது. டிகிரேஷன் வந்து 0.2% தான். 0.2. மோனோபார்க் எடுத்தீங்கன்னா 0.7% வரும். 0.2% வரும்போது உங்களுக்கு டிகிரேஷன் கிடையாது, நில்லு. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு பேனலை வந்து சூரியன்ல வைக்கிறீங்க, முழுசா அது சூரியன்ல தான் இருக்க போகுது. அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக அதோட ஏஜ் ஆகும், அதோட ப்ரொடக்ஷன் கம்மியாக ஆரம்பிக்கும். அது வந்து இந்த பேனல்ஸ்ல டாப்கான் பேனல்ஸ்ல இருக்காது. டிகிரேஷன் இல்லைன்றதுனால உங்களுக்கு 20-25 வருஷம் போனா கூட மொதல் வருஷம் என்ன ப்ரொடக்ஷன் அதெல்லாம் கடைசி வருஷமும் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பேனல்ஸோட வந்து உங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து கம்மியாயிடும், ப்ரொடக்ஷனும் அப்படியே இருக்கும், அதே மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி பீரியட் சொல்றாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2 வாரண்டியா பிரிப்பாங்க. ஒன்னு 12, இன்னொன்னு 30. 12 வருஷம் ஃபர்ஸ்ட் 12 வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. பேனலுக்கு எந்த விதமான மேனுஃபேக்சரிங் டேமேஜ் ஆனாலோ, உள்ள எதனா ஸ்னோ ஸ்டைல் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதனா ஆனாகும் உங்களுக்கு இமீடியட்டா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் 13ல இருந்து 30 வருஷம் வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. உங்களுக்கு வந்து லீனியர் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டின்னு ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் 97%ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 80% கிட்ட போகும். அது வந்து ஒரு பேனலுக்கும் மாறும். அது எவ்வளவு டிகிரேடேஷன் ஆகுதோ அது அகைன்ஸ்டா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 13வது வருஷத்துல வந்து 87% இருக்குன்றாங்க, ஆனா அந்த 13வது வருஷத்துல உங்களுக்கு 85% இருக்குன்னா நீங்க இமீடியட்டா வாரண்டி கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. சார், இப்போ பிரீமியர் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் எங்க சார்? நம்மளது வந்து ஹைதராபாத் சார். ஹைதராபாத்ல ஒரு 4 ஜிகாவாட் பிளான்ட், அது மாடியூல்ஸ். 2.5 ஜிகாவாட் வந்து செல்ஸ் மேனுஃபேக்சரிங். அடுத்த பிளான்ட் வந்து இப்ப நாயுடுபேட்ல தடா பக்கத்துல இன்னொரு பிளான்ட் வருது, 4 ஜிகாவாட் பிளான்ட். இதோட ஹெட் ஆஃபீஸ் அதாவது ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஹைதராபாத் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாட் பிக் பத்தி சொல்லிட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்சிடி நான் சப்சிடி சொல்றாங்கல்ல, இப்போ நான் சப்சிடின்றது டாப்கான் மாடல் இப்போ எஃபிஷியன்சி அதிகமா வரதுல நான் சப்சிடில வருது. அதே மாதிரி இப்போ டிசிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 550 தான் ஹையே சொல்லிட்டீங்க. கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோவாட்ஸ் அப்ரோச் பண்றாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து லோடு வந்து 3 கிலோவாட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம 540 மல்டிப்ளை பண்ணி இப்போ போடும்போது 3 கிலோவாட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 6க்கு அபோவ், அதாவது 6 பேனல் போடணுமாக்கா அது 3 கிலோவாட்ஸ்க்கு அபோவ் போகுது. அப்போ வந்து இது அந்த கரெக்டா 3 கிலோவாட்ஸ் தான் நாங்க போடணும் அப்படின்னா என்ன சார் அதுக்கு பண்ணணும்? இல்ல இது வந்து லிமிடேஷன் வந்து நாம கொடுக்கறது இல்ல, நாம டிஃபைன் பண்றது இல்ல. முன்ன வந்து பாத்தீங்கன்னா 330 வாட்ஸ் இருந்தது, 415 இருந்தது, 480 வந்தது, 500 வந்தது, இப்ப 540 வந்திருக்கு, 565 75 இப்படி போயிட்டே தான் இருக்கும். இது நாம வந்து
டிஃபைன் பண்றது இல்ல, இண்டஸ்ட்ரி டிஃபைன் பண்றது. அதே மாதிரி கிலோவாட்ஸுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மானியமும் கொடுக்க போறாங்க. ஆமா. அதனால உங்களுக்கு வந்து ஒரு 3 கிலோவாட்னா எல்லாருமே 3 கிலோவாட் போட மாட்டாங்க. 3.3 3.4 அந்த மாதிரி தான் போடுவாங்க. அவங்க கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான். இன்னொன்னு இன்வெர்டரும் நம்ம அதை லிமிட் பண்ணிக்க போறோம். இப்போ வந்து நம்ம 4 கிலோவாட்டுக்கு நம்ம பேனல் போட்டு 3 கிலோவாட் இன்வெர்டர் போடலாம்னா போடலாம். ஆனா 4 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டு 5 கிலோவாட் இன்வெர்டர் போடலாம்னா போட முடியாது. ஏன்னா அது இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வருதோ அதை பேனல் வந்து கெபாசிட்டி கம்மியா தான் போடணும். அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட் குவான்டிட்டி போடணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளவு வேணும், எத்தனை யூனிட்ஸ் வேணும் அதை டிஃபைன் பண்ணிட்டு அந்த யூனிட்ஸுக்கு அதிகமா கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிளிப்பிங் லாஸும் சொல்லுவாங்க. பேனல்ல சோலார்ல இருந்து வருதுன்னா பேனலுக்கு வர கரண்ட்டை நம்ம அப்படியே தள்ள போறது இல்லை. அதுல இருந்து கம்மியா தான் ஏசிடிசி ரேஷியோ இருக்கும். அந்த லாஸை பேஸ் பண்ணி நீங்க ஒரு, ஏன்னா எல்லாருமே ஒரு இன்ஜினியர்ஸ் தான், இன்ஜினியர் என்ன கால்குலேட் பண்றாரு, என்ன சஜஸ்ட் பண்றாரோ அதை நம்ம போட்டுக்கிட்டா நம்மளுக்கு ஆப்டிமைஸ்டா. ஓகே. ஆனா இன்னொரு டவுட், ஒரு நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிங்கிள் ஃபேஸ் வச்சிருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோவாட்ஸ் தான் லோடே அப்போ வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க 2 கிலோவாட்ஸ்க்கு நம்ம பேனல் கரெக்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா போட முடியல. ஆல்ரெடி கேட்டேன், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கம்மியா தான் போடுற மாதிரி வருது, இல்ல ஜாஸ்தியா போட முடியாது. அப்ரூவல் வந்து லோடு அப்ரூவல் அதிகமா வாங்குவாங்க. இப்போ அவங்க லோடு அப்ரூவல் அதிகமா வாங்காம எனக்கு 2 கிலோவாட்ஸ்க்கு எனக்கு கரெக்டா போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நீங்க வந்து இப்ப இன்ஸ்டாலேஷன் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோவாட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி அப்ரூவல் வாங்கிடுறாங்க. இவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பேனல் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோவாட்ஸ்க்கு அபோவ் போட முடியல. ஏன்னா அப்ரூவல் இதுல இருந்து ஏஇல அப்ரூவல் தர மாட்டாங்க. நான் இதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, 2 விதமா உங்க லோட பிரிக்கலாம். ஒன்னு சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் 2 இருக்கு. சிங்கிள் ஃபேஸுக்கு நம்ம மேக்ஸிமமே உங்களுக்கு 4 கிலோவாட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? எப்பயுமே நாம வந்து பேனல் 4 கிலோவாட் சிங்கிள் பேஸ்க்கு 4 கிலோவாட் தராங்க. அந்த 4 கிலோவாட்டுக்கு மேல 3 ஃபேஸ் ஆயிடும். ஓகேங்களா? லோட் அலோகேஷனை வச்சு நாம சோலார் போட முடியாது. சோலாரை வச்சு நம்ம லோட் அலோகேஷன் வாங்கிக்கலாம். சோலார் வச்சு லோடு வாங்கிக்கலாம். நீங்க சப்போஸ் இப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு 3.3 கிலோவாட் தான் உங்களோட சோலார் ரெக்குயர்மெண்ட். அவங்களுக்கு வந்து 3 கிலோவாட் தான் அப்ளைடு லோடேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த 0.3 கிலோவாட்டுக்கு நீங்க லோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லெட்டர் கொடுத்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 0.3 கூட நம்ம லோட் அப்ளை பண்ணலாம். பட் என்னன்னா யூசுவலா அப்படி போக மாட்டாங்க யாரும். 1 கிலோவாட் 2 கிலோவாட் ஆட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு வந்து தேவைப்படும். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு இபி தேவைன்றது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறது நல்லதுதான். அதுக்காக சோலார் லிமிட் பண்ணோம்னா வேணாம். சோலார்ன்றது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க பில்லு 40% ஏறி இருக்கும். அப்ப இந்த சோலார் போடுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். உங்களுக்கு இபி பில்லே ஒரு 20 வருஷம் கிடையாது, 30 வருஷம் கிடையாது, எனக்கு ஆயுஸ்க்கும் கிடையாதுன்னா நீங்க அதை ஏன் முன்னெடுக்க மாட்டீங்க? தாராளமா இன்னைக்கு வந்து ஒரு காசு வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், ஆனா பிக்கர் அட்வான்டேஜ் பின்னாடி கிடைக்கும். தேங்க்யூ.